Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு தேவனுடைய பிரசன்னத்தை நான் அளவில்லாமல் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். காலையிலிருந்து தேவனுடைய மகிமை என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் சுகமளிக்கிற வல்லமையை நான் அதிகமா ருசி பார்க்கிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, I feel the strong healing presence of God in this place. எனக்கு அன்பானவர்களை, இந்த காலை வேளையில God wants to heal you. ஆண்டவர் உங்களை சுகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். That is what he is prophesying today. இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் பேசுகிறார். யாத்ராகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலே 26ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, I am the Jehovah Rapha அப்படின்னு சொல்றார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். பரிகாரி என்றால் டாக்டர் என்று அர்த்தம், பிசிஷியன் என்று அர்த்தம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில என்ன வியாதிகள் இருக்கட்டும், என்ன பலவீனங்கள் இருக்கட்டும், எந்த நோய்கள் இருக்கட்டும், இந்த காலை வேளையில ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றார், நான் உங்களை சுகமாக்க போகிறேன். நானே உங்க வாழ்க்கையில இருக்கிற போராட்டத்தை, வியாதியை நான் விலக்க போகிறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலவெளியில தேவனுடைய வார்த்தை ஸ்ட்ராங்கா வருது. ஹalleluya. கபாதரபா ஷபலதரபா. தேவனுடைய வல்லமையை நான் உணர்ந்து கொண்டு இருக்கிறேன். நீங்கள் படுக்கையில இருக்கலாம், இல்லைன்னா வீல் சேர்ல உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். நீங்க எந்த நிலைமையில கேட்டு கொண்டிருந்தாலும், ஹாஸ்பிட்டல்ல நீங்க கேட்டு கொண்டிருக்கலாம், எந்த இடத்துல நீங்க கேட்டு கொண்டிருந்தாலும் தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமை உங்க சரீரங்களுக்குள்ளே பாய்ந்து ஓட போகிறது. உங்கள் முட்டிகள் இல்லை, உங்க முழங்கால்களிலே தேவ வல்லமை இறங்குகிறது. இப்பொழுது செயலற்று போயிருக்கிற உறுப்புகள் இப்பொழுது செயலாகும்படியாய் கட்டளையிடுகிறேன். Hallelujah. Let it be function. Let the kidney start functioning right now in Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே கிட்னி இப்பொழுது செயல்படுவதாக என்று கட்டளையிடுகிறேன். Let the heart start functioning right now. ஆண்டவரே, ஹார்ட் ஆண்டவரே சரியாய் ஆண்டவரே பம்பாக இப்பொழுது கட்டளையிடுகிறேன். all the blockages எல்லாம் ஹார்ட் பிளாக்ஸ் ஆண்டவரே அடைப்புகள் ஆண்டவரே இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை ஆகும்படியே கட்டளையிடுகிறேன். ஹார்ட்ல இருக்கிற பிளாக்ஸ் எல்லாம், அடைப்புகள் எல்லாம் இப்பொழுது அடைப்புகள் இயேசுவின் நாமத்திலே மறைந்து போவதாக. இயேசுவின் நாமத்திலே blood flow சீரா இருக்கட்டும். பிரெயினுக்கு போகிற ஆண்டவரே blood வந்து அடைப்பா இருக்குதுன்னா, கிளாட்டா இருக்குதுன்னா அது இப்பொழுதே கரைந்து போகட்டும். ஆண்டவரின் தொட பர்வதங்கள் உருகி போகும் என்று சொல்லுகிறது. இப்பொழுது தேவ வல்லமை இப்பொழுது தொடுவதாக இயேசுவின் நாமத்தினாலாக. be healed. ஆண்டவரே ஸ்பைனல்ல இருக்கிற L4 L3 ஆண்டவரே இதுல இருக்கிற எல்லா டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆண்டவரே S4ல இருக்கிறது ஆண்டவரே சி எல்லாவற்றிலும் எங்கெல்லாம் ஆண்டவரே ப்ராப்ளம்ஸ் இருக்குதோ, ஆண்டவரே பல்ஜ் இருக்குதோ, ஆண்டவரே ப்ரொலாப்ஸ் இருக்குதோ எல்லாம் இயேசுவின் நாமத்திலே சீராகிறதுக்காய் கட்டளையிடுகிறேன். ரைட் நவ தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ஆண்டவர் விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி சொல்லுகிறேன். நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். நம்ம அநேகர் சுகமாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆமென். என் ஆவியில நான் உணர்றேன். Thank you Jesus. Thank you Lord. Thank you glory. Hallelujah. 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 Thank you Jesus. Glory to God. தேவன் இப்பொழுது தேவ வல்லமை இப்பொழுது சரீரங்களை இறங்கி பரிபூர்ண சுகம் உண்டானதுக்காய் ஸ்தோத்திரம். ஏன்னா ஆண்டவர் இந்த காலவேளை வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. நானே பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். வல்லமை புறப்பட்டு வந்திருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களும் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். வியாதிகள் மறைந்து இருக்குது. டெஸ்ட் பண்ணி பார்த்து பாருங்க. மைக்ரைன் ஹெட்ஏக்ஸ் மறைந்து இருக்கிறது. மொத்த தலைவலி மறைந்து இருக்கிறது. கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். கர்த்தாவே, நீர் அப்படி செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சாட்சிகள் நான் கேட்க போகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சாட்சிகளை நீங்கள் எழுதி அனுப்புங்க. இது கர்த்தருடைய மகிமைக்கு என்று அனுப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்க வாழ்க்கையில தோல்வி இல்லை, கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கார். God bless you. Hello, praise the Lord. டெய்லி blessing wordsக்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஹேண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களுக்கு கேட்கும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க.
Facebook ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம், ஆசீர்வாதப்படணும் நாங்க விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.